Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல egg fried rice பண்ண போறோம். தேவையான ingredient என்னென்னன்னு பார்த்திடலாம். First rice வந்து எப்படி boil பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இன்னைக்கு 1 கப் நார்மல் ரைஸ் எடுத்துர்க்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். First வந்து நான் 1 கப் ரைஸை வந்து பவுல்ல ஆட் பண்ணி இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி இப்போ வந்து ஊற வைக்க போறேன். இது நல்லா வந்து ஒரு 15 minutes ஊறணும். கரெக்ட்டா ஒரு 10 to 15 minutes ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்காக நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் இதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ரைஸ் வந்து ஒட்டாம வரும். இப்போ நம்ம ஒரு அளவுக்கு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இதோட நீங்கள் வந்து கரண்டி இதில் போடவே போடாதீங்க, ஏன்னா ரைஸ் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 85லேருந்து 90% வந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதை ஃபில்டர் பண்ணிடலாம். இது கரெக்டாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ஃபில்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரைஸையும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அது மேலே பச்சை தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணோன்னா ரைஸ் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். அந்த கஞ்சி வந்து மேலே இருக்காது. ஃபஸ்ட்டு நான் பேனில் என்ன பண்ண போகிறேன்னா பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கார்லிக் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அது பட்டரில் இன்னும் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பீன்ஸு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பீன்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மற்ற காய்கறிகள்லாம் சீக்கிரம் ஆகிடும். இது கூட பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் வெங்காயத்து கூடயே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது கேரட் இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கேரட்லாம் கூட ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போ வந்து கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது சிகப்பு கலர் குடைமிளகாவும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலரு குடைமிளகாவும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. லைட்டாக பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு, அதாவது ஆஃப் சைடில் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் எக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்கு நல்லா குக் ஆகணும். ஒரு 60% 70% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா எக்கு இந்த வெஜிடபிள்ஸையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 5 minutes நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட நல்லா காய்கறிகளும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணும்போது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணால் நீங்கள் காரம்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது கடைசியாக நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி, அதாவது நம்ம சாப்பாடில் வந்து கரண்டி படாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டணும். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் இருக்கும். நல்லா கிண்டினதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு 30 seconds வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கணும். அப்போ கூடவே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி அடியில் விட்டு எடுங்க. அப்போ தான் வந்து ரைஸில் படாமல் இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக எல்லாருக்கும் பரிமாறுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின சஜஷன் டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.